சென்னை தண்டையார்பேட்டையில் இயங்கி வரக்கூடிய இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் பாய்லர் வெடித்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. பாய்லர் வெடித்து விபத்து ஏற்பட்ட நிலையில் 2 பேர் காயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம். சென்னை தண்டையார்பேட்டையில் இயங்கி வரக்கூடிய இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் பாய்லர் வெடித்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. 2 பேர் காயமடைந்ததாகவும், பாய்லர் வெடித்த சத்தம் கேட்டு அங்கிருந்த ஊழியர்கள் அலறி அடித்து கொண்டு வெளியேறியும் இருக்கின்றனர். அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம். பாய்லர் வெடித்ததை அடுத்து நிறுவனத்திலிருந்து ஊழியர்கள் அனைவரும் அலறி அடித்து கொண்டு வெளியேறியிருக்கிறார்கள். சென்னை தண்டையார்பேட்டை இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் பாய்லர் வெடித்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் 2 பேருக்கு காயம் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மற்றவர்கள் அங்கிருந்து அலறி அடித்து கொண்டு வெளியேறி இருக்கிறார்கள். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிவர்மன் இணைக்கிறார். மணிவர்மன், என்ன நடந்தது? சென்னை தண்டையார்பேட்டை இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் எண்ணெய்கள் வெளியே அனுப்பக்கூடிய பாய்லர் என்று திடீரென்று வெடித்ததால் ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஊழியர்கள் அனைவரும் வெளியில் ஓடி வந்துள்ளனர். அங்கு பணியில் இருந்த 2 ஊழியர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்திலிருந்து பெட்ரோலியம், எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் டேங்கர் லாரிகளிலிருந்து வெளி மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தண்டையார்பேட்டையில் செயல்படும் இந்த நிறுவனத்தில் இன்று எண்ணெய் கசிவு ஏற்பட்டு பாய்லர் வெடித்துள்ளது. இதனால் அப்பகுதியில் தீப்பற்றி எரிந்துள்ளது. ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தீயணைப்பு வாகனங்களும் மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்களும் இப்பகுதியில் முகாமிட்டுள்ளனர். அங்கு பாதிப்பில் ஏற்பட்டுள்ள ஊழியர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் சரவணன் மற்றொரு ஊழியருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டு உடல் முழுவதுமே தீக்காயங்களாக தெரிகிறது. உடனடியாக முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் இது முக்கியமான எண்ணெய் நிறுவனம் என்று தண்டையார்பேட்டை பகுதியில் சுற்றிலும் எண்ணெய், பெட்ரோலியம் நிறுவனங்கள் இருப்பதனால் இன்று திடீரென்று இந்த எண்ணெய் கசிவால் ஏற்பட்ட விபத்து எவ்வாறு ஏற்பது என்பது குறித்தெல்லாம் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மணிவர்மன், இன்றைய தினம் எத்தனை பேர் அங்கு பணிக்கு வந்தார்கள்? அவர்கள் அனைவரும் பத்திரமாக இருக்கிறார்கள் அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்க அந்த 2 பேரை தவிர, காயம் பெற்றவர்களை தவிர? குறிப்பாக இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனில் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியமர்த்தப்பட்டு வேலை செய்து வருகிறார்கள். நிரந்தர தொழிலாளர்களும் பணியில் இருக்கிறார்கள். இப்பகுதியில் எண்ணெய்கள் வெளியே அனுப்பக்கூடிய அந்த பாய்லர் பகுதியில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்து வந்த நிலையில் பாய்லருக்கு அருகில் வெடித்து சிதறிய போது 2 மட்டுமே காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக முதல் கட்டத்தில் தெரிகிறது. மேலும் சிலருக்கு லேசான காயங்களும் ஏற்பட்டுள்ளது. முதல் கட்டமாக ஆம்புலன்ஸ் வாகனத்தின் மூலம் இவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்படுவதற்காக கொண்டு செல்கின்றனர். தீயணைப்பு வாகனங்களும் விரைவாக வந்து மேலும் தீ பரவாமல் இருப்பதற்காகவும் உள்ளே இருக்கக்கூடிய மற்ற பொருட்களுக்கு எதுவும் சேதம் இருக்காமல் இருப்பதற்காக பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அங்கிருந்தவர்கள் அனைவருமே பத்திரமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்கீங்க. விவரங்களுக்கு நன்றி மணிவர்மன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.